திருச்செந்தூருக்கு போயிட்டு முருகனை நல்லா கும்பிட்டுட்டு வரணும்னு நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். நிறைய பேர் டிக்டாக்ல பாத்திருப்பீங்க அந்த கூட்டத்தை வரிசைய இத்தனை அவர் நிக்கிறதா அத்தனை அவர் நிக்கிறதுன்னு. அது உண்மை. 6 அவர் நின்றோம், சத்தியமா 6 அவர் நின்றோம். பிள்ளைங்களை கூட்டிட்டு போறவங்க தயவு செஞ்சு பிள்ளைங்களை அந்த லைனாப்ல போய் கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு பிள்ளைங்க. பிளஸ் நிறைய பேர் மயக்கம் ஒரு மாதிரியெல்லாம் ஆயிட்டாங்க. நாங்க நின்று அங்க வந்தது பெரிய பெரிய பிளஸ்ஸிங். ஆனா நல்லா அவரை பார்த்து கும்பிட்டோம். நின்று கும்பிடுறவங்கள விரட்டவே இல்லை சத்தியமா. ஆனா போறவங்க இந்த லைன் அப்ல நிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு போங்க. கும்பாபிஷேகத்துக்கு போட்ட அந்த ஐயப்பனுக்கு எப்படி நீங்க இப்படி 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 போவீங்க, ஒரே லைன்ல இப்படியே சுத்திக்கிட்டு இருப்பீங்க, அந்த சுத்தல தான் இங்க இப்ப போட்டிருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு போட்டதை இன்ன வரைக்கும் அவங்க கலட்டல. அந்த லைன்ல தான் நம்ம நின்றுட்டு போனோம். 10 ரூபாய் பாத்தீங்கன்னா மேம்பாலத்துல போறாங்க 10 ரூபாவோட. 100 ரூபாய் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நின்ற இடத்துலயே பாம்பு மாதிரி இப்படி சுத்தி சுத்தி வரும். சோ போறவங்க நல்லா கும்பிட்டுட்டு வரலாம். ஆணி கிணறு பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, அங்க என்னமோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆணி கிணறு மேல கனெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஆணி கிணறு மேல பைப்பு வேகமா போய்கிட்டு இருக்கு. அது நம்மள தண்ணி ஊத்தி விட்டாங்க. டிராவல் பண்றவங்க பிள்ளைங்க கேர்ஃபுல், பிரெக்னன்ட் லேடி ரொம்ப கேர்ஃபுல்.